தமிழக வெற்றிக் கழகம் இதற்காக துவங்கப்பட்டது. கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் என்னென்ன, கட்சி கொடியின் சிறப்புகள் என்னென்ன உள்ளிட்டவை குறித்து விவரிக்கக்கூடிய கொடிப்பாடலை விஜய் வெளியிட்டுள்ளார். மக்களை அச்சுறுத்தும் 2 யானைகளை சாய்த்து 2 யானைகள் மக்களை காப்பாற்றுவது போன்ற காட்சி அமைப்புகளுடன் தொடங்குகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பாடல். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். பின்னர் தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என தொடங்கும் கொடி பாடலையும் வெளியிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள், எதிர்கால திட்டங்களை உள்ளடக்கிய பாடலை பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ளார். தமன் இசையமைத்துள்ளார். சிகரம் கிடைத்த பின்னும் இறங்கி வந்து சேவை செய்து நன்றி காட்டும் காலம் இது என கட்சி தொடங்கியதற்கான காரணத்தை விவரிக்கும் வகையில் பாடல் வரி அமைந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக கொடியின் சிறப்புகளை விவரிக்கும் வகையிலும் கொடி பாடலின் வரிகள் அமைந்துள்ளன. ஒரு கரை படியாத கையை பிடித்து போகிறோம், அரசர கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் இது என ஆங்காங்கே அரசியல் கருத்துக்களும் புகுத்தப்பட்டுள்ளன. வீரக்கொடி, விஜயக்கொடி, ஆதிக்குடிய காக்கும் கொடி என பாடல் முழுவதும் அதிர வைத்துள்ளன இசையும் வரிகளும். தமிழன் என்ற சொற்கள் நிரம்பிய இந்த பாடல் விஜய் ரசிகர்களுக்கும் தாவேக தொண்டர்களுக்கும் நரம்புகளை புடைக்க வைக்கும் என்பது நிச்சயம்.